அது டைரக்டர் கிட்ட கேட்குறேன். பார்ட் 2 வருதான்னு கேட்குறாரு. பார்ட் 2 இதுவரைக்கும் பிளான் இல்லை, இதுவரைக்கும் பிளான் பண்ணல. சேம் காம்பினேஷன் நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் ஆமாம், இனிமேல் நிறைய ஓப்பனிங்ஸ் ஆகும். இந்த படத்தில் வந்து சாதாரணமாக 48 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சாதாரணமாக மலையாளத்துலேருந்து வர ஒவ்வொரு ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். எல்லாருமே போட்டி போட்டு நடிப்பாங்க. ஸோ இந்த மொமெண்ட் அவங்க நடிக்கிறத பார்த்து இன்னும் அவங்க சீன்ஸ் சாயந்தரம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் போய் சீன்ஸை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த ஃபார்மேட் அந்த மலையாளத்துலேயும் மகாராஷ்டிராலையும் இந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் நிறைய படங்கள் எடுப்பாங்க. இந்த டெல்லி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம், யூபி பேஸ்ட் ஃபிலிம்ஸ்லாம் இந்த மாதிரி நிறையா தியேட்டர் ஆக்டர்ஸ் வச்சு நிறைய ஆக்டர்ஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வச்சு படம் பண்ணணும். பட் அவங்களுக்கு நல்ல கேரக்டர் ஆர்க்ஸ் அண்ட் பேக் ஸ்டோரிஸ் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அவர் இந்த கதையை என்கிட்ட சொல்லவுடனே அவனுக்கு இந்த ஐடியாவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நிச்சயமாக இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்கள் வரும். அதே மாதிரி இப்போ என் வயசில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே ஹீரோயின்ஸ் எல்லாமெல்லாம் கூட நடிப்பாங்க. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு பேருங்கிற ஒருத்தன் இல்லை. ஸோ அந்த ஃபார்முலாவை நாங்கள் பிரேக் பண்ணோம். அந்த டூயட்டு, அந்த நார்மலாக போய் ஒரு ஹீரோயின் பின்னாடி போய் லவ் பண்ணுற மாதிரி சீக்வன்சஸ்லாம் இப்போ என்னால் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் யா, ஸோ இது வந்து ஒரு புதுமையான ஒரு ஃபார்மேட்டாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது படத்துக்கு ஒரு மாதிரி சார்ந்து வர ஒரு கதை தான். ஸோ அது ஒரு ஹியூமரஸாக தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ யாரையும் புண்படுத்துறதுக்கோ யாரையும் வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கோ இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து ஜீவானா ஒரு ஜாலியான ஒரு ஆள். அண்ட் என்னோட படங்கள் அது அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ யாரையும் புண்படுத்துறதோ யாரையும் கலாய்க்கிறதுக்கோ பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. அண்டு அந்த மாதிரி படத்தில் வர ஒரு சுச்சுவேஷனுக்கு வர மாதிரி இருக்கும். அதுவும் மக்கள் வந்து அதை பார்த்து ஒரு மாதிரி ஹெல்த்தியாக தான் ரசிக்கிறாங்க. அதை எல்லாம் அது டைரக்டர் சாதாரணமாக எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ் பண்ணுறது தான் ரீசெண்டாக. அது இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கொஞ்சம் அன்பு கிடச்சிருக்கு. அண்டு ஃபயரும் ஆயிடுச்சு நிறைய இடத்துல. பட் ரொம்ப சிம்பிளான ஃபிலிம்ங்க அது. நாங்கள் எதுவுமே மைண்டில் இது பண்ணல. ரொம்ப சிம்பிளான ஃபிலிம் அது. நாங்கள் ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறோம். இந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து அது அழகாக மர்ஜ் ஆயிடுச்சு.